ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைஸை பற்றி. ஸோ டைஸ் மொத்தம் 2, ஸ்டாண்டர்ட் அப்புறம் நான் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட்னா என்ன, நான் ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் நீங்கள் நார்மலாக பார்க்குற டைஸ், இதில் நம்பர்ஸ் மொத்தம் 1 to 6 இருக்கும். நான் ஸ்டாண்டர்டில் இது ஒரு ப்ராப்பராக கரெக்டாக இருக்காது, அன்இவன் நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5க்கு பக்கத்துலேயே 6 எழுதியிருக்கும், அது மாதிரி எழுதியிருக்கும். ஆனால் இந்த இதில் 1 2 எப்படி ப்ராப்பராக இருக்கணுமோ அந்த மாதிரி இது டைஸ் இருக்கும். அதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இது ப்ராப்பராக இல்லையா நான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை பற்றி பார்ப்போம். ஸோ மொத்தமே இந்த சாப்டரில் 3 ரூல் தான். ஃபர்ஸ்ட் ரூல் நான் சொல்லிடுறேன். ஸோ ரூல் நம்பர் 1, நீங்கள் டைஸ் எடுக்கும் போது உங்களுக்கு டோட்டல் கவுண்ட், சம் ஆஃப் த டிஜிட்ஸ், சம் ஆஃப் ஆப்போசிட் டிஜிட்ஸ், ஆப்போசிட் ஃபேஸ் எத்தனை இருக்கணும்னா 7 இருக்கணும். சம் ஆஃப் ஃபேஸ் 7 இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 6 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வருதா, அப்போ இது கரெக்டானது. இப்போ 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், 5 இருக்கணும், ரைட். அப்போ தான் இங்கே 7 சம் 7 வரும், புரிஞ்சா. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட்டில் 4 7 வருது. 4க்கு ஆப்போசிட்டில் 3 7, 5க்கு ஆப்போசிட்டில் 2 7, அப்புறம் 6க்கு ஆப்போசிட்டில் 1. இது வந்தால் 7. அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ். ஓகேயா, ஸ்டாண்டர்ட் டைஸில் நீங்கள் எப்போவுமே இப்போ ஒரு டைஸ் அதை எடுத்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டைஸ் வரைகிறேன். இந்த இருக்க ஒரு டைஸ் கன்சிடர் பண்ணிக்கோ, இது டைஸ்னு. ஓகே, இது நான் டைஸ் வரைஞ்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 2 3 5 எடுக்கிறேன். ஓகே, இப்போ 1க்கு பின்னாடி என்ன கொஷின் கேட்பேன், வாட் வில் பி த ஆப்போசிட் ஆஃப் 1. 1க்கு இந்த சைடில் இது நான் காமிக்க முடியாது, 1க்கு இங்கிட்ட என்ன இருக்கும். அப்போ நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 1 + x = 7. எப்போன்னு நான் சொன்னேன், ஆப்போசிட்டில் 7 இருந்தே ஆகணும். 1க்கு ஆப்போசிட் 6 இருந்தால் ஆகணும், அப்போ தான் 7 ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு 7 - 1 பண்ணிங்கன்னா 6. அப்போ 6னா இது 1க்கு ஆப்போசிட்டில் 6 இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு ரூல் நம்பர் 1 புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 2 என்னென்னா நம்மளுக்கு, ஸோ இப்போ நம்ம வர்றது ரூல் நம்பர் 2ல். ரூல் நம்பர் 2 என்ன சொல்லும்னா, சம் ஆஃப் டைஸ். இப்போ உங்களுக்கு 2 டைஸ், நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைஸ் காமிப்பாங்க. ஸோ இது ஒரு டைஸ், ஓகே, அப்புறம் இது ஒரு டைஸ். ஓகே, இப்போ மொத்தம் நான் 2 டைஸ் வரைஞ்சிருக்கேன். கன்சிடர் பண்ணுங்க அது டைஸ்ன்னு ஒழுங்காக இல்லை. 3 5 1 4 3 5. ஓகேயா, இப்போ நான் 2 இடத்துல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 5 இருக்குது, இது 5. ஓகே, இதுவும் 5 இதுவும் 5, ரைட். இப்போ நம்மளுக்கு கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே சிமிலர் இல்லை. இங்கே 2 நிமிஷம் நான் இதை திருப்பி வரைஞ்சிடுறேன். ஐ திங்க் இங்கே உங்கள் நம்பர் தெரியுது, 4 3 5. இதையும் அழிச்சிடும், புது டைஸ் வரைக்கும். ஸோ இது ஒரு டைஸ், என் டைஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது. இது ஒரு டைஸ், ரைட். ஸோ இங்கே 2 டைஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே 2 எழுதுகிறேன், இங்கே 3 எழுதுகிறேன், இங்கே 5 எழுதுகிறேன். ஓகே, இங்கே 4 6 5 அப்படின்னு ஜஸ்ட் எழுதிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இது ஸ்டாண்டர்ட் டைஸ் இல்லை, நம்மளுக்கு ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஏன்னா 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கணும், 3 இருக்கணும், ஆனால் இங்கே 3 சொல்ல முடியாது, ரைட். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஜஸ்ட் கொஷினுக்காக வரைஞ்சிருக்கேன், இது நான் இங்கே ப்ராப்பராக ஸ்டாண்டர்டானலாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ இந்த மாதிரி கொஷினில் உங்களுக்கு சொல்லுவாங்க 3 விட்டு ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்கும்னு. இப்படி 2 டைஸ் வந்துச்சுன்னா இது நான் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் டைம். ஸோ இங்கே 5 இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ 2 டைஸ் தந்துட்டாங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கோங்க, 2 5 இருக்கான்னு. ஆப்போசிட்டில் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா, கிளாக் வைஸ் பண்ணும், கிளாக் வைஸ். ஓகேயா, 5 பக்கத்தில் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3க்கு பக்கத்தில் 2 இருக்குது, ரைட். அதே மாதிரி இங்கே 5 பக்கத்தில் 4 பக்கத்தில் 6. இப்போ நீங்கள் இங்கே 2 5 வந்துருக்கு, கவனிச்சிங்களா. 2 5 வந்துச்சுன்னா நம்மள்ட்ட
டைஸில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்கும் இல்லையா? இங்கே எல்லா நம்பருமே வந்துச்சு, ஒரு நம்பர் 1 மட்டும் இல்லை. அப்போ இங்கே 2 தடவை 5 வந்ததுனால ஒரு 5 அழிச்சு விட்டு ஒரு 5 போட்டுக்குவேன், ஒரு 1 போட்டுக்குவேன். ஓகேயா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 4க்கு ஆப்போசிட் 3 இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது நம்மகிட்ட ஸ்டாண்டர்ட் டைஸ் விட்டு ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 1 நம்ம பார்த்தோம். ரூல் நம்பர் 1 இந்த இருக்கு பார்த்தோம். இதுக்கு சிங்கிள் டைஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம சம் ஆஃப் ஃபேஸஸ் ஃபார்முலா 7, அதில் நம்மளுக்கு எந்த இது கேட்டிருக்காங்களோ அதை எழுதி விட்டு ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாதுன்னா ப்ளஸ் எக்ஸ் போட்டுவிட்டு ஈக்குவல் டு 7 போட்டுவிட்டு எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஆப்போசிட் சைடில் இருக்க வேல்யூ. ஓகேயா? ஸோ இதோட நம்ம ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 2 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூல் நம்பர் 3. ஸோ ரூல் நம்பர் 3 நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் டைஸை பற்றி. ரைட், ஸ்டாண்டர்டு டைஸ். ஸ்டாண்டர்ட் டைஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு டைஸ் தந்திருக்காங்க, ஒரு டைஸ் தந்திருக்காங்க. நம்மள்ட்ட கொஷின் கேட்பாங்க. ஜென்ரலி ஒரு கொஷின் இதுலேருந்து எது ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். மொத்தம் ஒரு 4 ஃபிகர் தந்திருப்பாங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு கொஷின் வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு 4 ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஒரு காமனாக டைஸ் தந்துடுவேன். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஸ்டாண்டர்டாக இல்லையான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்துக்கிறேன் 3, 5, 3. ஓகேயா? 3 வேணால் இங்கே 4 எடுத்துக்குவோம். ஓகேயா? நீங்கள் இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே 5 + 4 என்ன? 9 வரும். 2 நிமிஷம், குவாலிட்டி கட்டாது. ஓகே, 5 + 4 9 வரும். அதனால இதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. 5 + 3 8 வருது. அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே இது இப்போ நான் இங்கே இன்னொரு டைஸ் வரைகிறேன். இப்போ 2வது டைஸில் என்ன வரைஞ்சிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் எடுக்கிறேன் 6, 1, 3. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் இங்கே கால்குலேட் பண்ணி பாருங்கள். 6 + 3 என்ன வரும்? 9 வரும். ரைட், அதே இது மேலே பண்ணி பாருங்கள். 6 + 1 = 7. நான் ரூல் நம்பர் 1 ரூல் நம்பர் 1 காமிச்சிடுவாங்க திருப்பி. ஸோ நான் ரூல் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருந்தேன், ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் சம் ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸ் மொத்தம் 7 இருக்கணும். 1க்கு ஆப்போசிட்டில் 6 தான் இருக்கணும். அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட்டில் 5 இருக்கணும். எப்போவுமே ஆப்போசிட் ஃபேஸில் மட்டும்தான் 7 இருக்கணும். ஆனால் இந்த கொஷின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆப்போசிட் ஃபேஸ் இங்கே பக்கத்துலேயே 7 வந்துருச்சு. அப்போ இது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ், இது ஸ்டாண்டர்ட் டைஸ் கிடையாது. ஓகேயா? அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ். புரிஞ்சா? உங்கள்கிட்ட இந்த சைட்லேயே 7 வந்துடக்கூடாது. 7 வந்துருச்சுனாலே அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? பை சான்ஸ் வேறு ஒரு நம்பர் வருது, 8, 9 இல்லை 2, 3 வராது. மேக்ஸிமம் 4, 5 அது மாதிரி ப்ளஸ் பண்ணி வரும்போது உங்கள் நம்பர் வரும். இப்போ 8, 9லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை எப்போ வரும்னா உங்களுக்கு 7 வரும்போது தான். எப்போவுமே ஃபேஸ் உங்களுக்கு தெரிகிற ஃபேஸில் இப்போ அப் டு மேலேயும் கீழேயும் ப்ளஸ் பண்ணும்போது 7 வந்துச்சுன்னா அப்போ அது தப்பு. ஓகேயா? அப்போ அது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிடுவது நான் ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ இது நம்ம ரூல் 3 பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் ரூல் ஆஃப் டைஸ் ரூல் நம்பர் 4. இதுதான் ஓப்பன் டைஸ். ஓப்பன் டைஸ் ஜென்ரலி நம்மளுக்கு சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம எப்படி ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அதில் 1 + 7 எக்ஸ்பர்ட்டு அப்படி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் ஒன்று கிளாக் வைஸில் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னேன். ரூல் நம்பர் 4னா ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் டைஸ் வந்துடுவாங்க. எப்படி பிரித்து 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4, 2, 3, 1, 6. நிமிஷம். ஓகே, 6 அப்புறம் 5. இது மாதிரி உங்களுக்கு நம்பர் தந்துட்டேன். அப்போ உங்களால் சொல்ல முடியாது, அது நீங்கள் ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி தான் போடணும். பை சான்ஸ் இது ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்துச்சுனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 2 எழுதுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 1 எழுதுறேன். இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 + 6 8 வருது. அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைஸ். 6 + 1 ரெண்டுமே ஒரே ஃபேஸில் இருக்குது. 2 நிமிஷம். 6 + 1 ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கிறதுனால இது நான் ஸ்டாண்டர்ட். நான் ஸ்டாண்டர்டில் நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே முடியாது, ரூல் நம்பர் 1. அதனால நான் ஸ்டாண்டர்ட் நீங்களாக இதை கெஸ் பண்ணி வரைஞ்சால் மட்டுமே உங்களால் ஓப்பன் டைஸ் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம முடிச்சிட்டோம் டைஸை. ஸோ இதோட டைஸ் ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், கொஞ்ச நேரத்துலேயே நான் இது ஒரு கொஷின்ஸ் 2-3 போடுறேன், அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.